ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் பிருந்தாவனம் பிரவேசம் மேற்கொள்வதற்காக ஸ்ரீ ராகவேந்திரர் மாஞ்சாலம் கிராமத்தில் தான் சொன்ன வேலைகள் அனைத்தையும் துரிதமாக மிக பக்தியோடு செய்த வெங்கண்ணாவின் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். அவர் எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் அடுத்தது என்ன என்று எல்லா வேலைகளையும் முடித்தார் வெங்கண்ணா. அதன் பிறகு எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு ஒரு நாள் அரசவைக்கு சென்று வர விரும்புகின்றேன் சுவாமி. நவாப் மிகுந்த ஆவலோடு தங்களை பற்றிய விஷயங்களை விவரிப்பார். எல்லாவற்றையும் கூறிவிட்டு ராஜாங்க விஷயங்களையும் சிலவற்றையும் கவனித்துவிட்டு உடனே இங்கே வந்து விடுகின்றேன் என்றார் திவான் ஸ்ரீ ராகவேந்திரனிடம். உன்னுடைய விருப்பம்படியே செய் வெங்கண்ணா, நவாபிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்துவிடு என்று ஸ்ரீ சுவாமிகள் மந்திராட்சதையை கொடுத்த நிகழ்வையும் பார்த்தோம். அதை பெற்றுக்கொண்ட திவான் கட்டடம் கட்டுவோரிடம் யோசனைகள் எல்லாம் கூறிவிட்டு நவாப் சித்தி மசூத் கானை காண பயணமானார் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். நவாப் சித்தி மசூத் கான் திவான் வெங்கண்ணா சொன்ன ஒவ்வொன்றையும் கேட்டு உள்ளம் பூரித்து போனார், பிரமித்து போனார். அரசாங்க வேலைகளை முடித்துக்கொண்டு மீண்டும் மாஞ்சாலத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது தானும் அங்கு வருவதாக சொல்லி நவாப்பும் திவானுடன் பயணமானார். மாஞ்சாலம் எல்லையை நெருங்கும் போதே நவாப் தனது காலணியை கழற்றிவிட்டார். மாஞ்சாலம் கிராமத்தில் குதிரை பூட்டிய வண்டி நுழையும் போதே நவாபின் மனதுக்குள் ஒருவித பரவசம் ஏற்படலானது. வண்டியிலிருந்து இறங்கி திவானுடன் பேசிக்கொண்டே நடந்தார். நடைபெற்றுக் கொண்டிருந்த கட்டிட வேலைகளை கவனித்தார். துங்கபத்ராவின் அழகிய நீரோட்டத்தில் மனதை பறிகொடுத்தார். நதியிலே இறங்கி ஜலத்தை எடுத்து தலையிலே தெளித்துக் கொண்டார். பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டு மண்டியிட்டு வணங்கி எழுந்தார். நவாப் அவர்களே, தாங்களும் ராஜ்ய மக்களும் சுபிட்சமாக இருக்கின்றார்கள் அல்லவா என்று கேட்டார் ராகவேந்திரர். சுபிட்சமாக இருக்கின்றோம் சுவாமி. தாங்கள் அரண்மனைக்கு வந்து சென்ற பின்னர் காலாகாலத்தில் மழை பெய்கின்றது, நிலங்கள் எல்லாம் நன்றாக விளைகின்றது. இந்த மாற்றத்தை கண்டு மக்களை ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள் சுவாமி. எல்லாம் ஸ்ரீ மூலராமரின் அனுகிரகம் என்றார். சுவாமி, கட்டிட வேலைகளெல்லாம் சுற்றி பார்த்தேன். அப்படியா? சந்தோஷம். தங்களின் அபிப்பிராயம் ஏதேனும் இருந்தாலும் தெரிவிக்கலாம். நானே தங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று இருந்தேன். கேளுங்கள் கேளுங்கள். எல்லா வேலைகளும் செவ்வனே நடைபெற்று வருகின்றன. ஆனால் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தாங்கள் பிருந்தாவன பிரவேசம் செய்த பின் தங்களை பார்க்க முடியாமல் போய்விடுமே என்று தான் கலங்குகின்றேன். நீர் என்ன சொல்கின்றீர்கள் நவாப்? தற்போது முழுவதும் கட்டப்படாததால் வெளியிலிருந்தே தாங்கள் பிரவேசிக்கும் பிருந்தாவனத்தை காண முடிந்தது. ஆனால் மதிச்சுவைகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் வெளியிலிருந்து எதுவும் தெரியாதே. எங்களை போன்று தங்கள் இந்து கோவிலுக்குள் வர முடியாதவர்கள் எப்படி சுவாமி தங்களை தரிசிப்பார்கள்? நவாப் மிகவும் விசனத்தோடு கேட்டார். இதற்காகவா கவலைப்படுகின்றீர்கள் நவாப்? என்னை தாங்கள் எங்கிருந்து நினைத்தாலும் தங்களுக்கு நான் அருள் புரிய காத்திருக்கின்றேன். நமக்குள் எந்தவித வேதமும் கிடையாது. நான் ஒரு இந்து அரசரிடமா இந்த கிராமத்தை பெற்றேன்? இல்லையே. முகமதியரான தாங்கள் அல்லவா எனக்கு அளித்திருக்கின்றீர்கள். எனக்கு ஜகத்குரு என்ற பட்டத்தையும் அரசு சின்னமான வெண்குடையையும் இப்ராஹிம் அடில் ஷா என்ற முகமதிய அரசர் தானே கொடுத்தார். இதுவல்லாமல் எனக்கு ஏராளமான நிலங்களையும் முகமதியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் முகமதியர்கள் மற்றும் பல சமயத்தவர் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவானவன். இவர்களுக்குத்தான் அருள் புரிய வேண்டும் என்கின்ற குறுகிய எல்லைக்கோடு என்னிடம் கிடையாது. இதுவரையில் அப்படித்தான் இருந்திருக்கின்றேன், இனிமேலும் அப்படித்தான் இருப்பேன், இது நிச்சயம். பிருந்தாவன கோவிலின் கர்ப்பகிரகத்துக்கு மேலே ஒரு சிறிய கோபுரத்தை அமைக்க சொல்லியிருக்கின்றேன். அதிலும் நான் பிரசன்னமாக இருப்பேன். தாங்கள் வெளியிலிருந்து அந்த கோபுரத்தை கண்டாலே என்னை கண்டு தரிசித்தது போலதான் என்று ராகவேந்தர் சொன்னதும், நன்றி சுவாமி, நன்றி என்று ஆனந்த கண்ணீர் வடித்து சுவாமிகளை வணங்கி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அரசபைக்கு திரும்பினார் நவாப். நவாபிற்கு வாக்களித்ததற்கு ஏற்ப சிறிய கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை நாம் இப்பொழுதும் பார்க்கலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு பிருந்தாவனமும்
மதில் சுவர்களும் பிருந்தாவனை கைங்கரியம் செய்யப்போகும் பிராமணர்களுக்கு வீடும் அனைத்தும் கட்டிபிடித்தாயிற்று. இனிமேல் பிருந்தாவன பிரவேசம் செய்ய வேண்டியதுதான். அதற்குள் ஒரு சில முக்கியமான காரியங்களை ஸ்ரீ ராகவேந்தர் கவனிக்கலானார். அது என்ன முக்கியமான காரியங்கள் அவற்றையெல்லாம் நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.